என் அன்பு வணக்கம். காலையில் சாயந்தரம் இல்லை பல தடவை கூட நம்ம டீ குடிப்போம். ஆனால் வாரத்தில் ஒரு வாட்டியாவது நம்ம இந்த மாதிரி ஒரு டீ குடித்து பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக டீ கூட இப்படி கூட குடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான மெத்தட் தான் இப்போ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது. ஒரு இரானியன் டீ, அதுவும் ஹைதராபாத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். முதல்ல இந்த மாதிரி பாத்திரத்தை, இந்த மாதிரி ஒரு சட்டியை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி குறுகலாக இருக்கணும் இந்த வாய். அப்படி மாதிரி சட்டி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமே. ஸோ அதில் நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு யூஸ் பண்ணுற டீத்தூள், நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்க டீத்தூள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பெரிய உருளைகளாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு டீத்தூளை யூஸ் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வேணும்னா எஸ்ஆர் நேச்சுரல் டீ, எஸ்ஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இருக்குது. இதோ கீழே வர நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். கலரு அப்புறம் கெமிக்கல்ஸு இந்த மாதிரி கலப்படம் இல்லாமல் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டீத்தூளை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் நான் ஒரு 3/4 டீஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூனு நான் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். இதோ சப்பாத்தி கொஞ்சமாக மாவு பிசைஞ்ச மாதிரி கொஞ்சோண்டு அப்படி பிசைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த பாத்திரத்துக்கு மேலே அப்படியே அந்த விளிம்பில் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அப்படியே ரவுண்டாக அதில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தட்டை போட்டு மூடி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஓகே, 20 நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 4 டம்ளர் பாலை நான் பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு அதோட ஒரு 4 ஏலக்காவை நான் கையால் அப்படியே அந்த தோலை பிடிச்சு அப்படியே இந்த பாலில் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கொதிக்க விடணும். எந்த அளவுக்கு கொதிக்க விடணும்னா இந்த 4 டம்ளர் 2 டம்ளர் இல்லைன்னா 2.5 டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இதை பார்த்தீங்களா, அந்த மேலே அந்த ஆடெல்லாம் நல்லா படர்ந்து அந்த மாதிரி அந்த ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைக்கணும். அப்போ தான் இந்த ஆடை தான் இந்த டீக்கு ரொம்ப ஸ்பெஷலான டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதித்து இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம இவரை ஆஃப் பண்ணிவிட்டு இவரையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறதுக்கு முன்னாடி கண்டென்ஸ் மில்கை ஒரு 2 டேபிள் ஸ்பூனு இதில் நம்ம நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மீன் டயத்தில் இந்த டீ நல்லா தம்மாக இருக்கும். அதை நம்ம நல்லா ஓப்பன் பண்ணிட்டா அதை பாருங்கள், இந்த டயத்தில் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். கமன்னு இந்த டயத்தில் இருக்குது. ஸோ இந்த டயத்தில் என்ன பண்ணுன்னா ஒரு கரண்டியால் நம்ம அந்த டீ டிகாஷன் நல்லா பிளாக் கலரில் அருமையாக இருக்கும். அதை எடுத்து நம்ம ஒரு வடிகட்டியால் எந்த டம்ளரில் குடிக்க போகிறோமோ அதில் அப்படியே பாதி டம்ளருக்கு இந்த டீ டிகாஷன்ஸை இதில் ஊற்றிட்டு அப்புறம் நம்ம அந்த பாலில் இருக்கிற ஆடை இருக்குது இல்லையா, அதை எடுத்து முதல்ல அதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் பாலை எடுத்து அதில் ஊற்றினோம்னா ஒரு பர்ஃபெக்ட் இரானியன் டீ சூப்பராக அமேசிங்காக அது ரெடியாக இருக்கும். இது ஒரு டீயாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட்டாகவும் இது அமேசிங்காக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் டெஃபினட்டாக இது உண்டு. ஸோ நீங்கள் டீ அப்படின்னு ஒரு தினமும் குடிக்கிற டீயில் மைண்ட் செட்டில் இல்லாமல் இது இப்படி குடித்து பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டீயாக இது இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.